ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், 6 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 முடி தேங்காய், 4 பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பெருஞ்சீரகம், சீரகம், வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை சாமான் எண்ணெய்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, 4 சின்ன பட்டைத்துண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுவோம். பட்டை சாமான்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப கூட சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போதே நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதங்கிடலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இது ஒயிட் குருமா, மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்குங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த வாசம்லாம் எல்லாம் பரவுற மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இஞ்சி பூண்டு வாசனையும் புதினா வாசனையும் சேர்ந்து பட்டை சாமான் வாசனையும் கமங்குது. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, அதாவது தேங்காய், கொஞ்சம் முந்திரிலாம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக, பாதாம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, பெருஞ்சீரகம், சீரகம், வெங்காயம் கொஞ்சம் அதை போட்டு அரைச்ச விழுது, தேங்காய் விழுது. இது நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். தேங்காய் நல்லா அரைச்சிடணும். இது கூட கசகசாவும் சேர்த்து வச்சு அரைக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் கழுவி இருக்கும், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். இது நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக போதும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வேகட்டும், சிக்கன் நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து நல்லா வந்தவுடனே தட்டு போட்டு கூட மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். அது வேகிற அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம தேவைப்பட்டால் குக்கரில் கூட வச்சுக்கலாம், அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ மூடி வச்சு வேகிற அளவு வெயிட் பண்ணி அப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கிக்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வற்ற விடலாம். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தா நம்ம திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி இட்லி, தோசை போட்டாலும் சரி, பூரி, சப்பாத்தி போட்டாலும் சரி, சிக்கன் இருந்ததுன்னா சிக்கன் குருமா பண்ணிடலான்னு தோணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். நானும் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஸ்பாமில் போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் முழுமையாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.